ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுமே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி குக்கரை 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ கறி பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம கறி சூப்பராக வெந்துருச்சு. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம கடுகு போட்டு தாளித்து எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக